ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது டேக்குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. நம்ம பார்க்க போகிறது வந்து டோன்ட் லீவ் தான். லாஸ்ட் பார்ட் எதோட நிப்பாட்டோம்னா, ஜேகே வந்து டேவை அடுத்த வாரத்தில் லீவ் எடுக்க சொல்லியிருப்பார். டே எதுக்குன்னு கேட்டிருப்பாரு. அதோட தான் முடித்தோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டே நீ நெக்ஸ்ட் வீக் 3 days லீவ் சொல்லிடுறியா அப்படின்றாரு. நம்ம டே இருந்துட்டு எதுக்கு அப்படின்றாரு. அது வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, உன்னை நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. டேக்கு வந்து போவே பிடிக்கலையே, இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஹோபியும் ஒய்யனும் காஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்துட்டு அங்கே போய் உட்கார்றாரு. அப்போன்னு பார்த்து லீஸா அவனை கிராஸ் பண்ணி ஜேகே ரூமுக்குள்ளே போகிறா. அதையும் பார்க்குறான். இந்த லீஸாவை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஒய்யன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகோப் வந்துட்டு சொல்ல மறந்துட்டு, நேற்று நடந்தது நீ கேட்டிருக்கணுமே அப்படின்றாரு. ஏன்டா என்னாச்சு அப்படின்றா. ஜேகே சார் அந்த பசங்களை விட்டு விளாசுன்னு வளசிட்டாரு. சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி ஃபைட் நான் சினிமாவில் கூட பார்த்ததில்லடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகோப் சொல்லிகிட்ருக்கான். நம்ம டேக் அப்படியே ஒரே ப்ரௌடாக இருக்குது. அப்போது ஒய்யன் வந்துட்டு, என்னடா சொல்கிற, அந்த பசங்களை சார் அடிச்சிட்டாரா, அந்த பசங்கள்கிட்ட அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம ஒய்யன் கேட்குறா. அதுக்கு டே இருந்துட்டு, மக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் அவன் மேலே கொடுக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறா. இல்லை, நேற்றே ஜேகே சார் வந்து அதெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு, எழுதி வார்டன்ட்லேயும் சொல்லி அவனுங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாரு, ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியே அனுப்பிட்டாரு, எழுதியும் வாங்கிட்டாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் செம்ம வெயிட்டு தெரியுமா ஆள் அப்படி சொல்லி நம்ம ஜேகப் சொல்கிறாரு. உடனே நம்ம டே இருந்துட்டு டே அப்படின்றாரு. ஒய்யன் பார்த்துட்டு அப்படி சொல்லி திரும்புகிறா. அதாவது லைட்டாக ஜலஸ் ஆகிடுச்சு ஒய்யனுக்கு. ஏன்னா ஜேகப்பை அப்படி சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது லீஸா இருந்துட்டு கோவமாக வெளியே வரா. லீஸாவோட ஃப்ரெண்டும் அங்கிட்டேருந்து வரா. லீஸா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறா. அப்போது லீஸா எதிர்ச்சியாக டேவை பார்த்தறா. டேவை பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம கடுப்பு. இவனால தானே எல்லா பிளானும் சொதப்பிச்சு அப்படி சொல்லிட்டு டே பக்கத்தில் போய் டேவை ஸ்லாப் பண்ணிடுறா. டே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி பலார்னு ஒரு அறை, யார் மேலடி கை வச்சு அப்படின்னு. இப்படியே 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒன்னால தான்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து அங்கிட்டேருந்து பிரின்ஸிபல் வராரு. பிரின்ஸிபல் வந்துட்டு என்னடா பண்ணுறாங்க அங்கே கூட்டமாக இருக்குது சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா எல்லோரும் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அவர் வரதை பார்த்துட்டு அவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவும் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு சொல்லிவிட்டு கிளாஸ் ரூம் போனாட்டு வெளியே வர்றான். வெளியே வந்தால் பார்த்தா மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க. பிரின்ஸிபல் போகிறத பார்த்துட்டு ஜேகே அங்கனுக்குள்ளே நின்றுருக்கான். அவனும் பின்னாடியே போயிட்டு பிரின்ஸிபல் இருந்துட்டு, ஹே ஸ்டாப், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், இது என்ன காலேஜுன்னு நினச்சிங்களா இல்லை வேறு எதுவும் நினச்சிங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஜேகோப் வந்துட்டு, சார் இவங்க தான் சார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படி சொல்கிறாரு. ஜேகோப் வாயை மூடு அப்படி சொல்லி நம்ம பிரின்ஸிபல் சொல்கிறாரு. லீஸா இருந்துட்டு, சார் இவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க சார், இவன் தான் சார் என்னை கூப்பிட்டு அடித்தான் அப்படி சொல்லாமேவும் ஒய்யனுக்கு சரியான கடுப்பு. வாயை மூடுடி, இப்போ சீனியர்னு மரியாதை கொடுத்தா என்னடி நினச்சிட்ருக்க அப்படி சொல்லி அவள் சண்டைக்கு வர்றா. இதை பார்த்துட்டு பிரின்ஸிபல், என்ன பேச்சு பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒய்யன் இருந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க சார் அப்படி சொல்லிட்டு நேற்றுலேருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. இது கேட்டுட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு, லீஸா இதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், அவங்கள போய் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜேகே வந்துட்டு, எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றாரு. பிரின்ஸிபல் திரும்பி பார்த்துட்டு, ஜேகே என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் அந்த பொண்ணு சொல்கிறது தான் உண்மை, லீஸா தான் நேற்று இதெல்லாம் பண்ணது எல்லாமே லீஸா தான் அப்படி சொல்லிடுறாரு. லீஸா பார்த்து ஜேகேயை பார்த்து முறைக்கிறா. பிரின்ஸிபல் கோவம் வந்து, நீ உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லு, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறாரு. ஒரு பொண்ணை இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது, நீயும் ஒரு பொண்ணு தானே இப்படியா பண்ணுவேன்னு சொல்லி பிரின்ஸிபல் 2 மணிக்கு திட்டிடுறாரு. திட்டினது மட்டும் இல்லாமல் உன்னை சஸ்பென்ஸே பண்ண போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாருமே அப்படியே கலைஞ்சி போயிட்டாங்க. ஜேகேவை டே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். அன்றைக்கி தான் எப்பயும் போல் அவனே டாக்ஸி வந்துடுது, டாக்ஸியில் ஏறி போயிடுறான். போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு போர் அடிக்குது, ஜேகே பார்க்கணும் போல் இருக்குது, பேசணும் போல் இருக்குது. கால் கூட பண்ணியிருந்திருப்பான். ஆனால் ஜேகே வந்து கோச்சிங் கிளாஸில் பிஸியாக இருந்ததுனால எடுத்திருக்க மாட்டான்.
சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது. மேலெல்லாம் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காருவான். பார்த்தா பயங்கரமாக மழை வந்துடும். ஐயோ இன்னும் அவரை வேற காணோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பான். வந்துடுவாரான்னு உள்ளே உட்கார வெளியே பேட்டி பார்க்க, உள்ளே உட்கார வெளியே பேட்டி பார்க்க அப்படி தான் இருப்பான். திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜேகே வந்துட்டார். பார்த்தா தொப்புன்னு வந்திருக்காரு. நம்ம டே இருந்துட்டு என்ன இப்படி வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு பார்த்தா கையில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த மழையில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணுமா அப்படி சொல்கிறாரு. இல்லைடா நீ கேட்பல அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அது மொதல் அங்கிட்ட வைங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக டே போய் துண்டு எடுத்துகிட்டு வர்றாரு. துண்டு எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு வந்து துவட்டி விடுறாரு. உட்காருங்க மொதல் அப்படி சொல்லிட்டு டே வந்து துவட்டி விட்டுட்ருக்கான். அப்போ ஜேகே வந்து டேவவே பார்த்துட்ருக்கான். இப்படியா போய் நனைஞ்சிட்டு வருவீங்க, ஒரு இடத்துல நின்றுட்டாவது வந்திருக்கலாமா, ஏன் ஃபோன் போட்டால் எடுக்கலான்னு அடுக்கடுக்காக கொஸ்டின் கேட்குறான். ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பார்த்து சிரிக்கிறான். உங்களை தான் கேட்டுட்ருக்கேன், எதுக்கு பல காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்றாரு நம்ம டே. அதுக்கு ஜேகே இருந்துட்டு இல்லை வந்துட்டு இருந்தேன், வந்துடலான்னு நினச்சேன், மெதுவாக தானே மழை பெய்யுது அப்படி சொல்லிட்டு பார்த்தா நிறையா மழை பெஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஆச்சுன்னு தும்புறாரு. பார்த்திங்கன்னா அது சளி பிடிச்சிக்கிச்சா அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே துவட்டி விட்றான். ட்ரெஸ்ஸெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். பார்த்தா நம்ம ஜேகே இருந்துட்டு இல்லை நான் போய் மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் உள்ளே போய் தாப்பா போட்டுக்கிட்டான். தாப்பா போட்டுட்டேவும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியே வரான். நம்ம டே ஹாலில் தான் உட்காந்துருக்கான். ஐஸ்கிரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோனுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே உள்ளன்னு வந்துட்டு காஃபி போட்டோமா அப்படி சொல்லி கேட்குறான். டே நிமிர்ந்து பார்த்துட்டு ஓகே போடுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் காஃபி குடிக்கிறதுக்காக காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு பால்கனி போகிறாங்க. அது எப்படின்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கும்ல, அங்கனக்குள்ளே மழை பெய்யாது, ஆனால் வெளியே பார்க்கலாமா அந்த மாதிரி ஒரு பால்கனியில் நின்றுட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்டேவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது டே இருந்துட்டு நேற்று அந்த பசங்களை அடிச்சிங்களாமே அப்படி சொல்லி ஜேகே பார்த்து கேட்குறான். ஆமாம் ஹோப் சொன்னானா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் என்ன மாறவே இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிடுறாரு. என்னது மாறவே இல்லையா, புரியலை அப்படி சொல்லி கேட்குறாரு. அச்சோ டே உளறிட்டியடா அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நம்ம டே சமாளிச்சிட்டேவும் ஆமாம் நீ நம்ம ஊரில் தான் இருந்தியா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அங்கே தான் இருந்தேன் அப்படின்றாரு. நானும் அதே ஊரில் தான் இருந்தேன், நீ எங்கே படித்த அப்படி சொல்லி கேட்குறாரு. நம்ம டே வந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பாரு நம்ம 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து ஒரு தடவை கூட நம்ம பார்த்துக்கிட்டதே இல்லைல்ல அப்படின்றாரு. சுத்தம் விளங்குன மாதிரி தான் அப்படின்ட்டு நம்ம டே வந்துட்டு ஆமாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதேவும் ஆமாம் நீ எங்கே படித்த, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே அப்படி சொல்லி நம்ம ஜேகே மறுபடியும் கேட்குறாரு. அப்போன்னு பார்த்து ஃபோன் வந்ததுனால நம்ம டே வந்துட்டு அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படி சொல்லிட்டு பெருமூச்சு விட்றாரு. பெருமூச்சு விட்டுட்டு ஜேகே வந்துட்டு கோச்சிங் கிளாஸை பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. நாளைக்கு காலையில் வந்து ஏர்லியாகவே போயிட்டு திறப்போம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு ஜிம்மினும் சரின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜேகேன்ட்டு சரி வாட்டே போய் நான் சமைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறான். வேண்டாம் நான் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன், 2 பேரும் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு தேவையில்லாமல் ஆர்டர் பண்ண, வேணும்னா நம்ம இங்கேயே வச்சுருக்கலாம்ல அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. ஒரு நாள் தானே, ஒரு நாள் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காந்துட்டு புக்ஸ் பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது காலிங் பெல் அடிக்குது. போய் பார்த்தா நம்ம டெலிவரி பாய் தான் வந்து நிற்கிறாரு. டே தான் போயிட்டு ஜாலி அப்படி சொல்லி வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாரு. டெலிவரி பாய் அங்கனுக்குள்ளேயே நிற்கிறாரு. ஜேகே வந்துட்டு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாரு. சார் அமௌண்ட் கொடுக்காம போயிட்டாங்க சார் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஜேகே சிரிச்சுக்கிட்டேவும் இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு திரும்புறாரு. நம்ம டே வர்றதை பார்க்கல. டே வந்து டக்குன்னு ஜேகே நெஞ்சிலே இடிச்சிடுறாரு. ஜேகே இருந்துட்டு அப்படின்றாரு. டே இருந்துட்டு சாரி அப்படின்றாரு. எங்கே அவர் போயிட்டாரா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ தான் காசு கொடுக்காம உள்ளே ஓடிட்டேன், எதுவுமே சொல்லவும் இல்லை, அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தான், நான் கேட்டேன், சரி காசு கொடுக்கணும்னு சொன்னால் நான் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. டே இருந்துட்டு அச்சோ உனக்கு காசு எடுக்க தானே போயிருந்தேன் அப்படி சொல்லிட்டு கையில் இருக்க காசு காட்டுறாரு. ஸ்டில் இப்போ வரைக்கும் 2 பேருமே அப்படியே க்ளோஸ்அப்பில் தான் நிற்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து அது தெரியுது.
லைட்டாக ஹக் பண்ணலான்னு தோணுது. கையெல்லாம் அப்படியே ஷிவர் பண்ணிவிட்டு ஹக் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்காரு. அப்போ டே இருந்துட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஜேகே இருந்துட்டு அச்சு அச்சுன்னு 2-3 தடவை தும்முறாரு. நம்ம டே பார்க்குறாரு. உங்களை யார் அப்படி மழையில் நனைஞ்சிட்டு வர சொன்னா? ஆல்ரெடி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, இதில் ஐஸ்கிரீம்லாம் தேவையா? ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம டே வந்து கேரிங்காக கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி டே நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அந்த ஐஸ்கிரீம் நீ சாப்பிட வேணாண்டா, விட்டுரு, அது அப்படியே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும் அப்படி சொல்கிறாரு. உடனே டே இருந்துட்டு அது எப்படி முடியும், அதெல்லாம் முடியாது, அதான் வாங்கிட்டு வந்துட்டிங்கள்ல, எனக்காக தானே மழையில் நனைஞ்சி வாங்கிட்டு வந்தீங்க, அதை நான் சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படி சொல்லி நம்ம டே வந்து வாய்க்கிலே வணங்குறாரு. சரி விடுங்க டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வர்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க இதை போடுங்க அப்படி சொல்கிறாரு. நான் ரூமில் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ஏமாற்றிட்டு ஜேக்கு மாத்திரை வாங்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தும்மிக்கிட்டே இருக்காரு. தும்மல் சவுண்ட் வெளியே கேட்குது. நம்ம டே அப்படியே ரூம் போய் அவனும் படுத்துடுறான். சரி மாத்திரை போட்டுருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் போய் படுத்துடுறான். நெக்ஸ்ட் டே காலையில் 7 மணி. நம்ம டே தூக்கம் கலைஞ்சி இன்னும் இன்றைக்கி யாருமே நம்மளை எழுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நல்லா கை காலெலாம் வளைச்சி நெளிவெலாம் எடுத்துகிட்டு அப்பா நல்லா தூங்கினேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா ஜேகே ரூம் வந்து இன்னும் ஓப்பனே ஆகலை. என்ன ஒரு ஆச்சரியம், எப்போயும் 5 மணிக்கு கோழி போகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவார், இன்றைக்கி நம்ம இன்னும் கதவு திறக்காமல் இருக்காரு அப்படி சொல்லிட்டு கதவு டோர் நாக் பண்ணலான்ட்டு போகிறாரு. வேண்டாம் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பார் அப்படி சொல்லிட்டு டேவும் போய் குளிச்சுட்டுலாம் வர்றான். குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் டோர் க்ளோஸ்லேயே இருக்குது. சரி வேண்டாம் ஏதாவது உள்ளே போனால் திட்டிடுவாரோ அப்படி சொல்லிட்டு வெளியே நின்று கூப்பிட்டுட்ருக்காரு ஜேகேன்னு. ஜேகேக்கு உள்ளேருந்து ஆன்சரே பண்ணலை. ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் ரிங் ஆகுது ஆனால் எடுக்கலை. சரி கதவை திறந்துட்டு உள்ளே போகணுன்ட்டு லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. ஆக்சுவலாக அது வந்து ஹேண்டில் தான், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் அந்த ஹேண்டில் தான். அது வந்து திறந்துட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு 2 பெட்ஷீட் போற்றி நடுங்கிட்டு படுத்திருக்காரு. நம்ம டேவும் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மாத்திரை அங்கனக்குள்ளேயே இருக்கு, டேபிள்லேயே இருக்குது. நம்ம டே வந்துட்டு பெட்ஷீட்டை விளக்கிட்டு ஜேகே தொட்டு பார்க்குறோம். பார்த்தா ஹை ஃபீவராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு டேக்கு தெரில. வேகமாக ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு எந்திரிங்கன்னு சொல்லிவிட்டு ஹீட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து டவலில் முக்கி ஃபேஸ்லாம் தொடச்சி விட்றாரு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு வந்து பார்க்குறாரு. என்னாச்சு டே அப்படி சொல்லி கேட்குறாரு. அவருக்கு ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மின் வந்துட்டு வந்து பார்த்துட்டு இரு நான் டாக்டரை கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே டாக்டர்லாம் இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றான். பார்த்தா அந்த டாக்டர் உள்ள வந்து செக் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. ஊசி போட்டுருவாரோன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஜர்க்காக இருக்குது. நம்ம டே வந்துட்டு பார்க்குறாரு. அப்போது டாக்டர் வந்து டேப்லெட் மட்டும் இந்த டேப்லெட் வந்து மார்னிங் கொடுத்துருங்க, இப்போ சாப்பிட வச்சுட்டு கொடுத்துருங்க, இதை வந்து ஈவினிங் நைட்டு கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாரு. டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு அப்போ வந்துட்டு ஜிம்மினை பார்த்து தான் சொல்லியிருப்பார். ஜிம்மின் வந்துட்டு டேவை பார்த்து டேட்டை கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாரு. ஆமாம் வந்தவொடனே கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம் நீ யாருப்பா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மின் இருந்துட்டு ஜேகே பார்க்குறான். டேவும் ஜேகேவை பார்க்குறான். ஜேகே இருந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாரு. ஓ ஹஸ்பண்டா, அதை சொல்ல ஏன் நீங்கள் கூச்சப்படுறீங்க அப்படி சொல்லி டேவை பார்த்து கேட்குறாரு. உட்காருங்க சார், நான் வேணால் காஃபி போட்டு வரேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. யார் நீங்கள் எந்திரிச்சு உட்காரவே உங்களால் முடியலையாம்மா, நீங்கள் போய் எனக்கு காஃபி போட்டு வரீங்களாக்கோ அப்படி சொல்லி டாக்டர் சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அப்போது நீங்கள் உட்காருங்க டாக்டர், காஃபி சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படி சொல்லிவிட்டு நம்ம டே போய் காஃபி போட போகிறான். காஃபி போட்டு வந்து 3 பேத்துக்குமே கொடுக்குறான். நான் அந்த டாக்டர் வந்து குடிச்சிட்டு சூப்பராக காஃபி போடுறியே நீ, செம்மையாக இருக்குப்பா, எப்படி போட கற்றுக்கிட்ட அப்படி சொல்லி நம்ம டாக்டர் வந்து டேக்கிட்ட பேசுகிறாரு. ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் பார்த்துட்டு அவனும் லைட்டாக எடுத்து குடிச்சு பார்க்குறான். நல்லா இருக்கு அந்த காஃபி. ஏன்னா இது வரைக்குமேவும் நம்ம டே வந்து காஃபி போடுவான்னு நம்ம ஜேகேக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்ருக்கான். அப்போ டாக்டர் கேட்குறாங்க, என் பொண்டாட்டி பாரிஜாதம் போடுற காஃபியோட சூப்பராக இருக்கேயா, நல்ல வேளை நான் ஜாகிங் போயிட்டு இருந்தேன்னா இவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான், அதனால் இன்றைக்கி நான் ஒரு நல்ல காஃபி குடித்தேன், இப்போ இதுக்கப்புறம் போய் என் பொண்டாட்டியை காஃபி கேட்டால் விளக்கமாக எடுத்து வெளியே போடான்னு சொல்லுவாள் அப்படி சொல்லி அவர் சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. சரி டே போயிட்டு வரேன் அப்படின்றாரு. ஆனால் காஃபி இன்னொரு தடவை வந்தால் காஃபி போட்டு தருவியா அப்படி சொல்லி கேட்குறாரு. சார் நீங்கள் எப்போ வந்தாலும் நான் போட்டு தர ரெடி தான் அப்படின்னு சொல்லி நம்ம டேமும் சொல்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு ஜிம்மினை பார்த்து நீ போய்
கோச்சிங் கிளாஸை ஓப்பன் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்போது டே வந்துட்டு அவரை அனுப்பிட்டு உள்ளே வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இந்தாங்க ஜிம்மின் அண்ணா, நீங்கள் அவருக்கு ஒரு 2 நாள், எனக்கு ஒரு 2 நாள் லீவ் சொல்லிடுங்க அப்படி சொல்கிறான். ஜேகே வந்துட்டு பார்க்குறான், எதுக்கு 2 நாள் லீவு 2 பேருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு வந்துட்டு டே, ஆமாம் அப்புறம் உங்களை யார் பார்த்துப்பா அப்படி சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாக போயிடும் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் சரியாக போயிடுமா, சும்மா பார்க்காம சரியாக போயிடுமாக்கும் அப்படி சொல்லி நம்ம டேப் முணங்குறான். என்ன சொல்கிற அப்படின்றாரு. அந்த காஃபி கப்பவே உங்களால் தூக்க முடியல, இதில் நீங்கள் உங்களவே பார்த்துக்குவீங்களாக்கும் அப்படி சொல்லி நம்ம டே சொல்லிவிட்டு, அண்ணா இந்தாங்க கோச்சிங் கிளாஸ் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, அவர் 2 நாளைக்கு வரமாட்டார் அப்படி சொல்லிவிட்டு, உட்காருங்கண்ணா சாப்பிட்டு போகலாம் அப்படி சொல்கிறாரு. நம்ம ஜேக்கு வந்துட்டு, எதே நீ சமைப்பியா அப்படின்றாரு. விட்டால் தானே தெரியும், எப்போ பாரு போய் முன்னாடி நின்றுட்டு அடுப்பை அணைச்சிக்கிட்டு நின்றுட்டா எப்படி தெரியும் அப்படி சொல்லி நம்ம டே கேட்டுட்டு சமைக்க போகிறாரு. போயிட்டு இட்லி தான் சுடுறாரு. இட்லிலாம் சுற்றி எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்மினுக்கு தான் கொடுக்குறாரு. ஜிம்மின் சாப்பிட்டுட்டு ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே என்னடா கேவலமாக இருக்கா அப்படின்றாரு. டா வெண்ணமோனே அப்படி சொல்லிட்டு, டே நீ போய் இன்னும் 2 இட்லி எடுத்துகிட்டு வா, அண்ணனுக்கு பசிக்குது அப்படி சொல்கிறான். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஜேகே பார்க்குறான் டேவை பார்த்துட்டு, எனக்கு அப்படின்றான். வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். போயிட்டு ஜிம்மினுக்கு இட்லி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஜிம்மின் வேணும்னே, ஐயோ டேஸ்ட்டாக இருக்குடா, அமிர்த மாதிரி இருக்குடா அப்படி சொல்லி நல்லா டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். டேஸ்ட் பண்ணி ஜேகே நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்ருக்கான். ஜேகேக்கு இவன் சாப்பிட்றத பார்த்தாலே பசி வந்துடும் போல், அந்த மாதிரி இருக்குது. ஜிம்மின் சாப்பிட்டுட்டு, சரி போயிட்டு வரேன், பார்த்துக்கோவனா ஏதாவதுனா கால் பண்ணு, நான் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்பி போகிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு, அட விளங்காதவனே, நேற்று வரைக்கும் என்ன தான்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நேற்று வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், என்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா வரேன் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின் வந்துட்டு, சரி மச்சான் என் தம்பியை பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு போகிறான். அப்படி சொல்லி மண்டையை மட்டும் ஆட்டிகிட்ருக்காரு ஜேகே. போனதுக்கப்புறம் டே வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேவை வந்து நல்லா உட்கார வச்சுட்டு போய் இட்லி எடுத்துகிட்டு வரான் பிளேட்டில். ஜேகேவும் அவளாக பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு பிளேட்டை கேட்குறான். டே வந்து பிளேட்டை தரமாட்டுறான். என்னாச்சு அப்படின்றான் நம்ம ஜேகே. சொல்லுங்கள் அப்படி சொல்லி நம்ம டே வந்து ஃபீட் பண்ணி விட்றான். ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவவே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். எதுக்கு அப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்லி கேட்குறான் டே. இல்லை இன்னும் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறான். இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படி சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்றான். அப்படியே டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். நீ போட்டே நான் போட்டுக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். டே வந்துட்டு, அதான் பார்த்தேனே நேற்று நைட் நீங்கள் போட்ட லட்சணத்தை அப்படி சொல்லிவிட்டு அந்த மாத்திரையை நைட்டு கொடுத்த மாத்திரையை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறான். ஜேகே வந்துட்டு, சாரி மறந்துட்டேன் அப்படின்றாரு. அப்படியே வாங்கி டேப்லெட்டை போட்டுட்டு, சரி நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் மதியானத்துக்கு வந்து ஏதாவது சமைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவை அப்படியே படுக்க வச்சுட்டு டே வந்து கிளம்புறாரு வெளியே. ஜேகே வந்துட்டு, நல்லா தானே இருக்குது ஜேகே, உனக்கு இவனை பிடிச்சிருக்கு தானே அப்படி சொல்லி அவனுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னும் கன்ஃபஸ் பண்ணலை. ஏன்னா டே என்ன நினைக்கிறான் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஜேகேக்கு தெரியலை. ஜேகே ஆக்சுவலாக ஒரு மட சாம்பிராணி, அதனால தான் தெரியலை. நம்ம டேவும் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் வைக்கிறான். வச்சுட்டு வந்து பார்க்குறான், நம்ம ஜேகே வந்து தூங்கிட்டுருக்காரு. சரி நல்லா தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவனும் போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டுருக்கான். வந்துட்டு பார்க்குறான், நம்ம ஜேகே வந்து லைட்டாக முழிச்சிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு ஜேகே வந்து சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு டே போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபீட் பண்ணி விட்றான். பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். ஜேகே வந்துட்டு, டே அப்படின்றான். வாயை திறங்க ஃபஸ்ட்டு, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது என்ன பேச்சு அப்படி சொல்லிட்டு அதட்டிக்கிட்டே ஊட்டி விட்றான். ஊட்டி விட்டு சரின்னு சொல்லிவிட்டு, சரி படுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு தூங்க சொல்கிறான். டே பொழுதன்னைக்கு தூங்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குடா, சும்மா பால்கனிலையாவது நடந்துட்டு வரேன்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஜேகே தடுமாறுறதுனால நம்ம டே போயிட்டு பிடிக்கிறான். என்ன உங்களுக்கு நடக்கணும் அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே, அவங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அந்த வராண்டாவில் நடந்துகிட்ருக்காங்க. 2 பேர் நடக்கிறதையும் பார்த்துட்ருக்காங்க அங்கே இருக்கவங்களாம். யாராக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகேவை வந்து டே தான் கை தாங்கலாம் பிடிச்சி ஒரு மாதிரி கேராகவே இருக்கும்ல, சும்மா நடக்கலாம் சொல்லிட்டு நடந்துகிட்ருக்காங்க.
அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் 2 பேர் ரூம்குள்ளே வந்துட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டே வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்கான். நம்ம ஜேகே டேவவே பார்த்துக்கிட்டே தூங்குறாரு. அப்படியே ஈவினிங் ஆகிடுது. மறுபடியும் நைட்டு சமைச்சிலாம் முடிச்சுட்டு டே வந்து ஜேகேவை பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் ஃபீவர் வந்து ஹையாகிடுச்சு. டே வந்துட்டு பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறாரு. ஜேகே வந்து ரொம்ப குளிரில் நடுங்கிட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்து இன்னொரு பெட்ஷீட்டை எடுத்து பொத்தி விட்றாரு. பொத்தி விட்டு ஜேகே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்றாரு. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. அன்கான்ஷியஸ் போயிடுவாரோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார். அப்போது நம்ம டே வந்து ஜேகேவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக போய்டும்னு சொல்லிட்டு முதுகில் தடவி கொடுக்குறாரு. ஆக்சுவலி எப்படின்னா ஜேகே வந்து படுத்திருக்காரு. ஜேகேக்கு பக்கத்தில் நம்ம டே உட்காந்துருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு டேவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. டேவும் எதுவுமே சொல்லலை. அப்பயும் பேட் பண்ணி கொடுத்து தான் இருக்காரு. தடவி விட்டுட்ருக்காரு. சரி இரு ஜேகே, நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், கஞ்சி மாதிரி கரைச்சி கொண்டு வரேன், குடிச்சிட்டு லைட்டாக மாத்திரையை போட்டு படுத்தேன்னா சரியாக போய்டும் அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் ஜேகே விடவே இல்லை. இன்னும் பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. இப்போ டேவே படுக்கிற மாதிரி ஆகிடுது. படுத்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சி அவருக்கும் பெட்ஷீட் பொத்தி விட்டு நல்லா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா நம்ம டேவோட நெக்கில் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு குளிரில். இன்னும் கொஞ்சம் கிட்டவான்னு சொல்லி நல்லா இழுத்துட்ருக்காரு. இப்போ 2 பேர்த்துக்கும் கேப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. டே வந்துட்டு சென்ஸில் தான் இருக்கார். ஆனாலும் இந்த ஹக்கை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக்குறாரு நம்ம ஜேகே. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. பட் நம்ம ஜேகேக்கு வந்து அது பத்தலை. நம்ம டேவோட டிஷர்ட்டுக்குள்ளே கையை விட்டு இன்னும் பக்கத்தில் இருக்கிறாரு. டிஷர்ட் வந்து இப்போ மேலே வரைக்கும் தூக்கிடுச்சு. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜேகேக்கும் ஏதோ மாதிரியா இருக்குது. பட் அவர் வந்து அந்த பொடியை மட்டும் விடலை. நல்லா டிஷர்ட்டை மேலே தூக்கி நல்லா இன்னும் இழுத்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி. ஜேகே விட்டிங்கன்னா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். நீ எங்கேயும் போகாத இப்படியே இரு எனக்கு என்னமோ பண்ணுது, கம்முன்னு சொல்லிகிட்ருக்கான். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே படுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்து டேவோட நெக்லேருந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த டிஷர்ட் வந்து அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதை கழட்டுற மாதிரி அவனால் கழட்ட முடியல. இருந்தாலும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். டேக்கு புரியுது. வேகமாக டிஷர்ட்டை கழட்டிடுறான். நம்ம ஜேகே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டேவோட நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கிஸ் பண்ணி கிட்ட இழுத்துட்ருக்கான். அப்போ நம்ம டே வந்துட்டு ஜேகே என்னடா பண்ணுற, டே ஏய் அப்படின்றாரு. ப்ளீஸ் டே பக்கத்தில் வா அப்படி சொல்லி, டே ஆல்ரெடி நான் உன் பக்கத்தில் தான்டா இருக்கேன், இதுக்கு மேலேனா உனக்குள்ளே தான்டா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து பேசிகிட்ருக்காரு. டே பக்கத்தில் வா அப்படி சொல்லி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டேவை வந்து ஜேகே. நான் இதோட இங்கே கட் பண்ணிக்கிற ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் 18+ கீழே யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மட்டும் சொல்லிட்டு போங்க. ஐம் 18+ மட்டும் கையை மட்டும் தூக்கிட்டு போங்க, வேறு எதுவுமே கமெண்ட் பண்ண தேவையில்ல. அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுறது பண்ணாதது, கமெண்ட் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம்.
ஆனால் நீங்கள் ஒரு பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டீங்களா, லைக்காவது போட்டுவிட்டு போங்கடா. மனசுக்கு கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ்டா போட்டுவிட்டு போங்கடா. அப்புறம் போயிட்டு வரேன். ஒன் செகண்ட். இட்ஸ் மின்மினி பிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.